இன்றைக்கு நேரடியாக நாங்கள் கீரிமலை கடலில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை உங்களுக்கு காட்ட போகிறோம். கீரிமலை கடற்கரை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகள், வெற்றிலக்கேணி கடற்கரையாக இருக்கலாம், முல்லைத்தீவு கடற்கரையாக இருக்கலாம். அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளில் இலங்கையில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் இலங்கையின் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கண்மையாக நிலை கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வடக்கு பிரதேசங்கள், வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய அளவில் காற்றினுடைய தாக்கம், கடல் அலைகளுடைய கொந்தளிப்பு மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு போன்ற கடற்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள், மீனவர்கள் கரையோரங்களுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, காற்றின் வேகம் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல கடற்கரைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அங்கே இருக்கக்கூடிய கடல் அலைகளுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் நேரடியாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் இலங்கைக்கு அருகாமையில் வங்காள விரிகுடாவில், தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த புயல் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தென்கிழக்காக ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. இதன் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமல்ல, இந்த வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் போன்ற இடங்களிலெல்லாம் மிக கடுமையான காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கின்றது. 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிற சூழ்நிலையில் கடற்கரைகள் மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் கீரிமலை கடலில் இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் இந்த கீரிமலை கடல் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற கேகேஎஸ் கடலாக இருக்கலாம், பருத்தித்துறை கடலாக இருக்கலாம், ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவகங்கள் இருக்கக்கூடிய கடல்களாக இருக்கலாம், முல்லைத்தீவு கடற்கரையாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடல் அலைகளின் வேகம் அதிகரித்திருக்கின்றது. கடல் நீர் இங்கே கீரிமலை மடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மடத்தின் வளாகத்துக்குள்ளே வெறுற அளவுக்கு கடல் நீர் உள்ள போகிற அளவுக்கு மிக கடுமையான ஒரு கடல் கொந்தளிப்பு காணப்படுகின்றது. நாளை இந்த தாளமுக்கம் வலுவிழந்து, காற்றழுத்தம் வலுவிழந்து மழை இந்த தன்மை குறைவடையலாம் என்று சொல்லப்பட்டாலும் இன்றும் நாளையும் மிக கவனமாக மக்கள் இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் யாரும் இன்று நாளை மீனபிடி தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டிருக்கின்றது. கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நேரடியாக இந்த கடலில் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த கடற்கரைக்கு வந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் கடற்கரைகளுக்கு அவசியமற்று வருவதையோ அல்லது கடலுக்கு செல்வதையோ கடலில் குளிப்பதையோ முற்றாக மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான்
மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா இந்த கீரிமலை வளாகம் வழக்கமாக இருக்கிறத விட இன்றைக்கு மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய மக்கள் கூட இந்த கடல் கொந்தளிப்பு காற்று காரணமாக இன்றைக்கு வராத ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த ஆபத்தான பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியில் மட்டுமல்ல ஏனைய இடங்கள் கூட மிகப்பெரிய அளவில் அலை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கலாம். இன்றைக்கு நேரடியாக நாங்கள் கீரிமலை கடலில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க. கடலால் பார்த்தீங்கன்னா இந்த கரையில் தொடர்ச்சியாக இந்த கடலின் இந்த அலைகள் வந்து மிக மோசமாக ஒரு வீசக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்து தொடர்ச்சியாக இந்த கீரிமலை தீர்த்த கேணி ஆக்கள் குளிக்கக்கூடிய இந்த கேணியை நாங்கள் பார்க்கலாம். கீரிமலை கேணி நீங்கள் முதல் அறிஞ்சிருப்பீங்கள், பார்த்துருப்பீங்க. இந்த நிலையில் இந்த கீரிமலை கேணியின் நிலை எவ்வாறு இருக்கின்றது அது சார்ந்து இருக்கக்கூடிய பதிவுகளை நாங்கள் ஒரு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கீரிமலை தீர்த்த கேணி நம்ம கீரிமலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புனித தீர்த்த கேணியாக இந்த கீரிமலை தீர்த்த கேணி காணப்படுகின்றது. நாங்கள் இந்த கடலின் கொந்தளிப்பு அதோடு இருக்கக்கூடிய நிலைமைகளை இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த தீர்த்த கேணியை நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கலாம். தம்பிமார் பாருங்கள், இந்த மழை குளிரிலே தீர்த்தம் ஆடிக்கிட்டு இருக்கினோம், குளிச்சிட்டு இருக்கினோம். அங்கே கடல் கொந்தளிக்குது, இவர்கள் உள்ளே வந்து நல்ல குளியல் ஒன்று போட்டுட்டு இருக்கணும். பரவாயில்லை, குளிரிலேயும் இந்த மழையிலேயும் இந்த தீர்த்த கேணி வந்து உண்மையாக ஒரு அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்குது. ஆனால் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கிற அந்த காற்றின் வேகம் இங்காலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தீர்த்த கேணி குறித்து பலரும் அறிந்திருப்பீர்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த கீரிமலை மடத்தில் ஒரு புனித தீர்த்த கேணியாக இது காணப்படுகின்றது. இந்த தீர்த்த கேணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். இதை நீங்கள் நேரடியாக எங்களோட காணொலியில் இன்றைக்கு பார்க்கலாம். தாளமுக்கம் முல்லைத்தீவுக்கு அருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடல் கரைகளுடைய நிலை, கடல் அலைகளின் நிலை எவ்வாறு இருக்கின்றது, கடல் எவ்வளவு கொந்தளிப்பாக காணப்படுகின்றது,
காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடல் அலைகள் ஒரு சீறி பாயக்கூடிய நிலையில் மிகப்பெரிய அளவில் உயரத்துக்கு வந்து தரையை தொடுற அளவுக்கு தான் அறைகள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மக்கள் இன்றும் நாளும் இந்த கடற்கரைகளுக்கு வருபவர்கள், கடற்கரைகளை அண்டி இருப்பவர்கள், கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் மிக மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையோடு தொடர்ச்சியாக இது சார்ந்த செய்திகளையும் இலங்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலன் டிவியுடன் இணைந்திருங்கள். இன்றைய இந்த காணொலியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.